சர்வ வல்லவர் ஆளுகிறார். Worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy, holy, for you, Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy. My dear brothers and sisters, our God is a good God. He is worthy to praise, and He is a God who dwells among the praises, and He is God who desires and wishes people to praise. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் எத்தனை ஒரு மகிழ்ச்சி. கர்த்தரை துதிப்பது நல்லது. அவர் துதியின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன். அவர் துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவர் மாத்திரமில்லை, அவர் துதிகளை விரும்புகிற தேவன். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எங்க 2-3 பேர் நாமத்திலே கூடி அவரை துதிக்கிறார்களோ, உயர்த்துகிறார்களோ, அவர் வருவார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை அணைத்து முத்தமிடுவார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களை உயர்த்தணுமா? நானும் சாம் ஆட்சன் இணைந்து நாங்கள் கர்த்தரை உயர்த்த விரும்புகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிங்க. கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். Our gracious heavenly Father God, we look at your face today, O God. இந்த நாளில் உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடையும், வெட்கப்பட்டு போவதில்லை என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது. அப்பா, இந்த நேரம் உம்முடைய பரலோக மகிமையின் பிரசன்னத்தை மக்கள் உணரும். Let them feel your heavenly presence. கண்ணீரோடு, வேதனையோடு, கவலையோடு, கேள்விகளோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரோடு பேசுங்க அப்பா. Lord, speak to everyone who is watching this program with all kinds of tears and pain and agony. You're not only a God who gives, speak to us. You're a God who gives solution. நீர் பேசுகிற தேவன் மாத்திரமல்ல, எங்களுக்கு தீர்வை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை எதிர்பார்ப்பது ஏகத்தோடு பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரையும் தொடுங்கிறாச்சு, ஒவ்வொருத்தரோடு பேசு. Lord, we come against every powers of darkness. We rebuke every powers of darkness in Jesus. Every spirit of disturbance, எல்லா குழப்பத்தை கொண்டு வருகிற, தேவலாத சிந்தனைகளை அப்புறப்படுத்துகிற பொல்லாத சத்துரு ஆவிகளை, அந்தகார சக்திகளை நான் கடந்து அப்புறப்படுத்துகிறேன். உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இந்த நாளில் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி. ஆமென். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் துதிப்பது நல்லது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியிருந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நல்ல கைகளை
கரத்தடி ஆண்டவர் ஆராதிப்போம். Shall we praise God? He is good. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி எல்லை பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி எல்லை பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாடும். அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாடும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. சொல்வோம், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளாய் ஓடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் ஓடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் ஓடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் ஓடுவார். சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, அவருடைய சேட்டையின் கீழ் ஆரோக்கியம் உண்டு. அவருடைய சேட்டையின் கீழ் பாதுகாப்பு உண்டு. Beneath the shelter there is blessing, there is safety, there is joy, there is glory. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உம்முடைய சேட்டையின் மறைவில் இதுவரைக்கும் எங்களை பாதுகாத்து நடத்தி வந்தீரே. Thank you Lord for guarding us and covering us with your feathers. உம்முடைய மாறாத அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? கள்ளுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். கள்ளுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசீர்களை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசீர்களை எண்ணிப்பார். எண்ணிப்பார், எண்ணிப்பார்.
அதை என்றும் அதை என்னேப்பா காப்பா உன்னை காப்பா காத்தவர் காப்பார் இன்னும் இனிமேலும் காத்திடுமா கலங்காதே மனமே காத்திடுவா. கலங்கவே வேண்டாம். உன்னை கண்ணீர் அவர் துருக்கிலை வைத்திருக்கிறார். நீ வடித்த ஒவ்வொரு கண்ணீர் துளிகளை ஆண்டவர் பார்த்திருக்கிறார். உன் மனதில் புதைத்து நீ கலங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கலங்கத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். கலங்காதே, திகையாதே. நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணி நீதியின் வழக்கறித்தினால் உன்னை தாங்கி நடத்துவேன் என்று சொன்னாரே, அவர் வாக்கு கொடுத்தவர், அவர் வாக்கு மாறாதவர். My dear brothers and sisters, are you worried and broken about the situations, about what the people are talking about you, and what the people, how they're behaving? உன்னை நடத்துகிற பேசுகிற மக்களுடைய வார்த்தைகளை கேட்டு உடைந்து போய் வந்திருக்கிறாயா? உன்னை எதிர்த்திருக்கிற மக்கள் எண்ணி அவ்வளவுதான் என் வாழ்க்கை என்று சோர்ந்து போயிருக்கிறாயா? உன்னை காப்பேன் என்று சொன்னது மாத்திரமில்லை, உன்னை காக்கும்படி இந்த பூமிக்கு வந்தது மாத்திரமில்லை, தன் ஜீவனே கொடுத்த தேவன் அவர் மாறாதவர், மேன்மையான காரியங்கள் செய்வார். My dear brothers and sisters, even today while I was waiting in the presence of God, this verse came right into my heart. Joshua chapter 1 verses 9. Have I not commanded thee? Be strong of good courage. Be not afraid, neither be thou dismayed. For the Lord thy God is with thee, wheresoever thou goest. இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காத்திருந்து ஜெபித்த போது ஆண்டவர் மீண்டும் மீண்டும் என் மனதில் வைத்த ஒரு வசனம், யோசுவா 1 அதிகாரம் 9 வசனம். நான் உனக்கு கட்டளிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன். நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். இந்த வார்த்தைகள் யாரை பார்த்து சொன்னார்? யோசுவாவை பார்த்து சொன்னார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, மோசேயுடைய மரணத்திற்கு பிறகு மோசேயுடைய ஸ்தானத்தை யார் பிடிக்க போகிறான்னு ஒரு குழப்பம் இருந்தது, ஒரு கேள்வி இருந்தது. எல்லாரும் நினைச்சாங்க மோசேயுடைய சகோதரன் ஆரோன் தான் வருவார் என்று. சில பேர் எண்ணினார்கள், இல்லை இல்லை இல்லை, அவருடைய சகோதரி மீரியாம், அவள் ஒரு தீர்க்கதரிசி, அவள் தான் இஸ்ரேல் ஜனங்களை முன்னிட்டு நடத்துவார்கள் என்று எண்ணினார்கள். ஆனால் அவங்க நினைச்சது எதுவும் நடக்கல. மனிதன் சிந்திக்கிறது போல அல்ல, தேவனுடைய சிந்தனைகள், செயல்கள் வித்தியாசம். After the death of Moses, there was a great confusion. Everyone was with a question, who is going to lead the people to the land of Canaan? Everyone thought it is certain the brother of Moses, Aaron, because he is a priest. Some said no, it was Miriam, the sister of Moses, because she is a prophetess. But it was not her. Everyone was surprised. God chose Joshua. God chose Joshua. ஆண்டவர் யோசுவாவை தெரிந்து கொண்டார். மோசேயுடைய வேலைக்காரனாக இருந்த யோசுவாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எல்லாருக்கும் ஒரு குழப்பம். யோசுவாவை இஸ்ரேல் ஜனங்களை நடத்த போறார், இந்த வேலைக்காரனை இஸ்ரேல் ஜனங்களை நடத்த போகிறார். இவர்கிட்ட என்ன தகுதி இருக்கு, இவர்கிட்ட என்ன ஞானம் இருக்கு, இவர்கிட்ட என்ன திறமைகள் இருக்கிறதுன்னு சொல்லி யோசுவாவை அற்பமாக ஏளனமாக எண்ணினார். The people looked at Joshua and said, what experience he has, he is not worthy for anything. How can he lead the people to the land of Canaan? ஒரு பக்கம் ஜனங்கள் யோசுவாவை குறித்து அற்பமாக எண்ணினார்கள், மறுபக்கம் யோசுவாவே தன்னை குறித்து அற்பமாக எண்ணிக்கொண்டிருந்தார். One side the people were thinking low about Joshua, but the other side Joshua himself was worried about himself. புதிதாக கொடுக்கப்பட்ட அந்த பணிகள், பொறுப்புகள் வந்தபோது அவர் கலங்கினார். ஐயோ, இத்தனை திரளான ஜனங்களை நான் எப்படி நடத்த போகிறேன் என்று பதறினார். He said, oh, Moses was a wise man, he was a man of intelligence, but I don't have that wisdom and knowledge just like Moses. மோசேக்கு இருந்த திறமைகள், ஞானம், அறிவு என்னிடத்தில் இல்லை.
மோசை போல நான் படிக்கவில்லை, நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷன். இத்தனை ஜனங்களை நான் எப்படி நடத்துவது என்று கலங்கினார், புலம்பினார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, இந்த யோசுவாவை போல புதிதாக கிடைத்த பொறுப்புகளை எண்ணி கலங்கி கொண்டிருக்கிறாயா? புதிதான ஒரு வேலையில சேர்ந்து விட்டேன், அந்த வேலையின் காரியங்கள் எப்படி இருக்க போகிறேன்னு சொல்லி பதறி கொண்டிருக்கிறாயா? என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, தேவன் யோசுவா பயந்து கொண்டிருக்கிறதை பார்த்தார். God saw that Joshua was so much afraid. How am I going to lead these people? ஆதலால் ஆண்டு சொன்னார், பெலன் கொண்டு திடமனதாயிரு. நான் உனக்கு கட்டளிடவில்லையா? பெலன் கொண்டு திடமனதாயிரு. நான் மோசையோடு இருந்ததை போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டு சொன்னார். God said, fear not, do not be dismayed. As I was with Moses, so shall I be with thee. யாரும் முன்பாக கர்த்தர் உன்னை தாழ்ந்திருக்க விட மாட்டார். உன்னை அற்பமாக எண்ணாதே, உன்னை தாழ்வாக எண்ணாதே. தேவன் உன்னை குறித்து உயர்ந்த திட்டங்கள் வைத்திருக்கிறார். இப்பொழுது நடக்கிற காரியங்கள் என்னை ஆண்டவர் பயன்படுத்துவாரா? என்னை ஆண்டவர் உயர்த்துவாரா? எனக்கு அனப்படுத்துவாரா? என் மனதில் இருக்கிற ஆசைகள், விருப்பங்கள் உண்டு. ஆண்டவனோடு வாக்குத்தத்தமா பேசுற காரியங்கள் உண்டு. இதெல்லாம் நடக்குமா, நிறைவேறுமா என்று கேள்விகளோடு இருக்கிறாய் அல்லவா? வாக்கு கொடுத்தவர், அவர் வாக்கு மாறாதவர். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையும் யோசுவா எண்ணினது போல அல்ல, தேவன் அவரை குறித்து உயர்ந்த திட்டங்கள் வைத்திருக்கிறார். Don't think low about yourself, not as what you're thinking. God has a greater plan for you. My dear brothers and sisters, இது எண்ணும் பொழுது, when I think about Joshua, Joshua was a man, he was an ordinary servant to Moses. He was comparing himself with Moses. இந்த யோசுவா மோசையோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டு இருந்தபடினால்தான் அவருக்குள் கலக்கம், சந்தேகங்கள், வேதனைகள் வந்தது. இந்த யோசுவாவை போல நீயும் பல காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? புதிதான வந்த பொறுப்பு, இந்த பணிகள், இந்த வேலை, இந்த ப்ராஜெக்ட் என்னால செய்ய முடியுமா? புதிதாக திருமணம் ஆகியிருக்கிறது, அந்த குடும்பத்திற்கு ஏற்றது போல் என் வாழ்க்கை இருக்குமா? புதிதாக எனக்கு திருமணம் ஆக போகிறது, வாக்குப்பட போகிற அந்த குடும்பத்தில் என்னை ஏற்றுக்கொள்வார்களா? என் வாழ்க்கை நலமாய் இருக்குமா என்று கலங்கி கொண்டிருக்கிறாயா? புதிதான ஒரு கம்பெனியில் என்னை சேர்ந்திருக்கிறேன், அந்த கம்பெனியிலே அவர் எதிர்பார்த்தது போல் நான் வேலை செய்ய முடியுமா? அவர் எதிர்பார்த்தது போல் நான் வெற்றி உள்ள ஒரு நபராக இருக்க முடியுமா? உயர்வை பார்க்க முடியுமா? நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாயா? என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, ஒரு புதிதான ஒரு ப்ராஜெக்ட் என் கையில கொடுத்திருக்கிறாங்க. அந்த ப்ராஜெக்டை எப்படி நடத்த அதுக்கேற்ற ஞான அறிவு என்கிட்ட இல்லை, ஆனா என்கிட்ட தான் கொடுத்திருக்கிறாங்க. என்னதான் அந்த டீம் எல்டரா லீடரா போட்டிருக்கிறாங்க, ஆனா எனக்கு அந்த திறமை ஞானம் இல்லை என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாயா? My dear brothers and sisters, just like Joshua, are you perplexed and broken about the present situation? I'm just got married, I don't know how is my life going to be. Will the family accept me? I'm going to get married. Will the new family, will they accept me? Can I live the expectable life as they expecting? I just joined in a new company. Can I excel in that company? Oh, now they put me as a project manager and they put me as a team leader. I don't have the wisdom, I don't have the knowledge. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, யோசுவாவை இப்படியாக தாழ்வாக எண்ணிக்கொண்ட யோசுவாவை தேவன் தெரிந்து கொண்டது தவற என்று என்ன தோன்றலாம்? You might think that God chose Joshua. Is it a mistake? God doesn't make mistake. மனிதர்கள் தவறு செய்யலாம், தேவன் தவறு செய்வதில்லை. நீ இந்த குடும்பத்தில் இருப்பது தவறு அல்ல, நீ செய்கிற அந்த வேலையிலே, இந்த கம்பெனியில இருப்பது ஒரு தவறு அல்ல. God has a reason and a purpose. உன்னை குடும்பத்திலே அழைத்தது, ஊழியத்தில் அழைத்தது, நீ உன்னை வேலையில வைத்திருக்கிறது, ஆண்டவர் நீ இருக்கிற இடத்துல ஆண்டவர் உன்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நீ இருக்கிற இடத்திலே ஆண்டவர் உன்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். Remember, God has a plan and a purpose about you. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, Joshua did not recognize the hidden talent in him. யோசுவா தனக்குள் புதைந்திருக்கிற திறமைகளை அவன் அறியாமல் இருந்தான். ஆனால் தேவன் அவனுக்குள் புதைந்திருந்த திறமைகளை அறிந்திருந்தார். ஏன் தெரியுமா? அவர் தானே அந்த திறமைகளை, ஞானத்தை அவருக்குள் போட்டார், வைத்தார். Joshua did not recognize the talents and the good things in him, but God knew it. You know how? Because he is the creator, he is the one
who put things into us. My dear brothers, you might not know about yourself, but God knows you much better. உன் பெற்றோர்கள் அறியாதது, உன் நண்பர்கள் அறியாததை, ஏன் நீங்கள் உங்களை குறித்து அறியாததை தேவன் அறிந்திருக்கிறார். What your friends are not aware, what your family is not aware, what you are not aware about yourself, God is aware much more. My dear brothers and sisters, everyone thought after Moses it was Aaron. Why did God did not choose Aaron? Why God did not choose Miriam? Why did God choose Joshua? என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, Aaron was a priest. ஆரோன் ஒரு ஆசாரியனாக இருந்தார். ஆனால் ஏன் ஆண்டவர் ஆரோனை தெரிந்து கொள்ளவில்லை? காரணம், ஆரோன் தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தபோது அவர் ஏற்ற ஒரு தீர்மானம் எடுக்கவில்லை. மோசே மலை மேல் ஜெபிக்க சென்றார். மோசே தாமதமாக வருகிறதை அறிந்து எல்லாரும் பயந்தார்கள். மோசே வரமாட்டார். ஆரோன், ஜனங்கள் எல்லாரும் கேட்டாங்க, எனக்கு ஒரு தெய்வம் என்று. When Moses was delaying coming from the Mount of Zion, everyone thought Moses is not going to come. We want a God. Aaron said, you do as you want. He could have stopped them. He could have told them, wait. மோசே வருவார் என்ற நம்பிக்கையின் வார்த்தையை சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொன்னார், உங்கள் இஷ்டத்தை போல செய்யுங்க. தங்கத்தில் ஒரு கன்றுக்குட்டியை செய்கிறதுக்கு ஆரோனும் ஒரு காரணராக மாறினார். Everyone made a gold calf and they worshipped as God. Aaron also became one of the reason for them to do idol worship. ஆண்டவரை விட்டு விலகி போகிறதுக்கு ஆரோனும் ஒரு காரணம், அவர் எடுத்த தவறான முடிவு. That is why God did not choose him. மீரியாமை ஆண்டவர் ஏன் தெரிந்து கொள்ளவில்லை? அவள் ஒரு தீர்க்கதரிசி தான். She was a prophetess. ஆனா ஆண்டவன் ஏன் மீரியாமை தெரிந்து கொள்ளவில்லை? அவள் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்த போதிலும் மோசேயோடு ஆண்டவர் பேசுகிறதை கேட்ட பார்த்த மீரியாம் பொறாமை கண்டு, ஆண்டவர் மோசேயோட தான் பேசுவாரா, என் கூட பேச மாட்டாருன்னு சொல்லி அவர் முறுமுறுத்தார். Why God did not choose Miriam for this great purpose? Miriam was a prophetess, but yet she was jealous. She started speaking against the man of God, Moses. Will God only speak to Moses? God can even speak to me. I'm a prophetess. My dear brothers and sisters, she was a person, rebellious character. She was a murmuring person. எப்பொழுதும் புலம்புகிற, விரோதமாக எழும்புகிற, காரியங்களை செய்கிற, சண்டை போடுகிற ஒரு பெண்ணாக இருந்தார். தேவனுடைய மனிதனுக்கு எதிராக எழும்புகிற ஒரு பெண்ணாக இருந்தார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, ஆனால் ஆண்டவர் யோசுவாவை ஏன் தெரிந்து கொண்டார் தெரியுமா? யோசுவா தேவனுடைய மனிதனுக்கு ஒரு வேலைக்காரனாக இருந்தது மாத்திரமல்ல, யோசுவா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தார். மோசே என்ன சொன்னாரோ அது எதிர்த்து பேசவில்லை, அப்படியே கீழ்ப்படைந்தார். He was a man of obedience. கீழ்ப்படுகிற ஒரு மனிதனாக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில மேல்படி வரணும்னா கீழ்ப்படிதல் அவசியமாக இருக்கிறது. யோசுவா மோசேயுடைய வார்த்தைகள் கீழ்ப்படைந்தார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, இன்று எல்லாரும் உன்னை தாழ்வாக இயல்பாக பேசுகிறார்களா? எல்லாரும் பேசுகிறது போல என் வாழ்க்கையில ஒன்று பின் ஒன்று நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாயா? அற்பமாக எண்ணப்பட்ட யோசுவாவை தான் கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தர் உயர்த்தினார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, தவறான முடிவுகளை எடுத்த ஆரோனை ஆண்டவர் ஒதுக்கினார். தேவனுக்கு விரோதமாக, தேவ மனிதனுக்கு விரோதமாக எழும்பின மீரியாமை தேவன் ஒதுக்கி வைத்தார். கர்த்தருடைய மனிதனுக்கு கூட இருந்த யோசுவாவை தான் தேவன் உயர்த்தினார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, நடந்தவைகளை எண்ணி முடிந்தவைகளை எண்ணி கலங்கிக் கொண்டிருக்கிறாயா? தேவன் உனக்கென்று உயர்ந்த திட்டங்கள் வைத்திருக்கிறார். அவர் உனக்கென்று வைத்திருக்கிற நன்மைகள் மேன்மையானது. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் அன்பின் பிரயாசங்களை மறக்க அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அன்பு சகோதரனே, தேவனுக்காக நீ செய்த காரியங்கள், நீ தேவனுக்காக செய்த தியாகங்கள்,
தேவனுடைய மனிதனுக்காக செய்த நற்கிரியைகளை, ஊழியத்திற்காக நீங்கள் செய்த உதவிகளை, பண தேவைகளை, நீங்கள் செய்த ஜெபங்களை தேவ மனிதர்கள் அறியாமல் இருக்கலாம். ஆனா தேவன் எல்லாவற்றையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். God is watching. God is watching. அவர் அவருக்கு தக்கதான பிரதிபலனை ஆண்டவர் கட்டளிடுவார். இந்த ஊழியத்திற்காக நீங்கள் செய்த உதவிகளை, நீங்கள் கொடுத்த காணிக்கைகளை, நீங்கள் செய்த ஜெபங்களை ஆண்டவர் மறக்கவே மாட்டார். யோசுவா மோசேக்கு செய்த நன்மைகளை, உதவிகளை மறக்கவே இல்லை. அந்த யோசுவாவை தான் உயர்த்தினார். அதை யோசுவாவை பார்த்து சொன்னான், வேலன் கொண்டு திடமனதாயிரு, நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த நாளில் நீ கடந்து செல்கிற பாதை யாருக்கும் தெரியாது. யாரும் என்ன புரிஞ்சுக்கல, என் கணவர் என்ன புரிந்துக்கல, மனைவி என்ன புரிந்துக்கல, அழுதுட்டு இருக்கிறாயா? நீ கடந்து செல்கிற கண்ணீரின் பள்ளத்தாக்கு, நீ கடந்து செல்கிற வேதனைகளை, நீ கடந்து செல்கிற பாடுகளை உன் மனதில் புதைத்து நீ அழுகிற அழுகை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அன்பு மகள் கீதா, உன் மனதில் புதைத்து நீ அழுகிற ஒவ்வொரு ராத்திரி தூக்கம் வராமல் சரித்தில் படுகிற பாடுகளை நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய். எதற்கு எல்லாருக்கும் எழுப்பி அவங்களும் வேதனைப்படுத்தணும் சொல்லி யாரையும் எழுப்பாம ஒவ்வொரு நாள் நீ வடிக்கிற கண்ணீர். யாருக்கு எந்த துரோகம் நினைக்கல, எனக்கு மட்டும் ஏன் இந்த வியாதி? நான் ஆண்டவரை தானே நம்பி இருக்கிறேன், ஆண்டவரை தானே சார்ந்து இருக்கிறேன், எனக்கு மாத்திரம் ஏன் இந்த வியாதி? புதிதாக அந்த கட்டிகள் வந்து கொண்டே இருக்கிறது. யாருக்கு எந்த துரோகம் நினைக்கல, எல்லாருக்கும் ஓடி ஓடி நடந்துச்சு, எனக்கு மாத்திரம் என் பாடு. எல்லாரும் என்னை அற்பமாக இடமா பேசுறாங்க. கடவுளை நம்பி நான் அவங்களோட வாழ்க்கையில பாரு எவ்வளவு சோதனை. அவங்க கேட்கிற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. அழுது கொண்டிருக்கேன். அன்பு மகளே, என் அன்பு சகோதரி வனிதா, நீயும் அப்படிதான் வடித்துக் கொண்டிருக்கிறாய். நான் படுந்து செல்கிற பாதை யார் அறிவா? கவலைப்பட வேண்டாம். யோசுவாவை பார்த்து சொன்னார், நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டு உன்னை பார்த்து சொன்ன, நீ தனி நபர் அல்ல. ஆண்டு சொல்லுங்க, நான் உன்னோட. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரை நீர் ஆசீர்வதிக்க, உடைய ஆறுதல் படுத்துகிற தேற்றுகிற காரணங்கள் அவங்களோட இருக்கு. அவருடைய சரித்தை கட்டி வைத்து எல்லா வியாதிகளை, நுகத்தடிகளை ஒட்டைக்கிறேன். வேதனைகள் மாறட்டும், அவருடைய கவலைகள் மாறட்டும், அவருடைய கண்ணீர் மாறட்டும். என் அன்பு சகோதரி சகோதரியே, சோர்ந்து போகாதே, மனம் தளர்ந்து போகாதே. கர்த்தர் பெரிய காரியங்கள் வைத்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பார், மேன்மையாக வைப்பார். God bless you.